We can go to see tuples. Introduction to tuples. Tuples consist of number of values separated by commas and enclosed within the parenthesis. நமக்கு டப்பிள்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அது ஒரு வேல்யூவும் இன்னொரு வேல்யூவும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நம்ம கமா மூலமா செப்பரேட் பண்ணுவாங்க. இது வந்து என்ன பிராக்கெட் யூஸ் பண்ணுவாங்கன்னா parenthesis வந்து யூஸ் பண்ணுவாங்க. It is similar to the list. Values in the list can be changed but not in a tuple. வேல்யூஸ் வந்து லிஸ்ட்ல சேஞ்ச் பண்ண முடியும். பட் டப்பிள்ஸ்ல வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூஸை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டப்பிள் அண்ட் லிஸ்ட். மோஸ்ட் ஆஃப் த டப்பிளும் லிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கிரியேட் பண்ணுவீங்க. The term tuple is originated from a Latin word represent an abstraction of the sequence of the numbers. Single of 1, double of 2, triple of 3, quadruple 4 and so on. Okay, n வந்து tuple. அப்போ எத்தனை நம்பர்ஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து அதுக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு சொல்றது தான் நம்ம வந்து டப்பிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேர்டு வந்து லத்தீன் வேர்ட். ஓகே, next, advantages of tuples over the list. The elements of a list are changeable or mutable, whereas the elements of a tuple are unchangeable, immutable. So this is the key difference between the tuples and list. List வந்து mutable னு சொல்லுவோம், tuples வந்து immutable அப்படின்னு சொல்லுவோம். Mutable அப்படின்னம்னா unchange, அதாவது நம்மளால அதுக்குள்ள இருக்கிறத சேஞ்ச் பண்ண முடியும். That is a mutable. Immutable அப்படின்னா unchangeable. Tuplesல இருக்கிற எலிமெண்ட்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ணவே முடியாது. Unchangeable. Okay, so இதுதான் difference. The elements of a list are enclosed within the square brackets, but the elements of the tuples are enclosed by the parenthesis. அந்த இடத்துல அதாவது லிஸ்ட்ல வந்து என்ன bracket யூஸ் பண்ணுவோம்னா ஸ்கொயர் bracket யூஸ் பண்ணுவீங்க. பட் tuples-ல வந்து நம்ம parenthesis bracket வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். Iterating tuple is faster than a list. லூப்பிங்ஸ்குள்ள யூஸ் பண்றப்போ டப்பிள்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். எதை விட அப்படின்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட்டை விட. இன் ஹவு டு கிரியேட் டப்பிள்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா tuple name equal to empty list வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். empty parenthesis கொடுத்தோம்னா empty tuples னு அர்த்தம். அதே மாதிரி tuple name equal to e1 to en எவ்வளவு எலிமெண்ட்ஸ் வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்குள்ள கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து டப்பிள்ஸ் வித் பேராமீட்டரும் கொடுக்கலாம், வித்தவுட் பேராமீட்டர்ஸ். ப்ராக்கெட் இருக்கலாம், ப்ராக்கெட் இல்லாமலே நம்மளால கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மை டப் 1 equal to 23, 56, 89, A, E, L, தென் தமிழ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா 3 இன்டீஜர் நம்பர்ஸ், 3 கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து ஒரு சிங்கிள் நேம்ல வந்து நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, மை டப் 1 அப்படிங்கிற ஒரு டப்பிள் நேம்ல நமக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. பிரிண்ட் பண்றப்ப எல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் parenthesisஓட நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டப்பிள்ஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க. கீழே பாருங்க மை டப் 2 equal to same like that, அதுவே நமக்கு bracket இல்லாம நமக்கு கிரியேட் பண்ணிருக்காங்க. பட் அவுட்புட்ல பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்றப்ப நமக்கு parenthesisஓட நமக்கு பிரிண்ட் ஆகும். கிரியேட்டிங் டப்பிள்ஸ் யூசிங் டப்பிள் ஃபங்க்ஷன். ஸோ நார்மலா நம்ம டப்பிள் வேரியபிள் யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுவோம். டப்பிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி டப்பிள்ஸ் கிரியேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா டப்பிள் நேம் ஈக்குவல் டு டப்பிள் ஆஃப் லிஸ்ட் எலிமெண்ட்ஸ். ஸோ மை டப் 3 ஈக்குவல் டு டப்பிள் ஆஃப், அதுக்குள்ள பாத்தீங்கன்னா லிஸ்ட் எலிமெண்ட் 23, 45, 90 அப்படிங்கிற லிஸ்ட் எலிமெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு நோ த டேட்டா டைப் ஆஃப் த பைத்தான் ஆப்ஜெக்ட். இந்த ஃபங்க்ஷன் வந்து டேட்டா டைப்போட, அதாவது பைத்தான் ஆப்ஜெக்டோட டேட்டா டைப்பை ஐடென்டிஃபை பண்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ மை டப் 3 அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ அது வந்து டப்பிள்குள்ள இருக்கிற எலிமெண்ட் நமக்கு எதுக்குள்ள டிஸ்பிளே ஆகும், parenthesisக்குள்ள நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்ப parenthesisல 23, 45, 90 அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் டைப் ஆஃப் மை டப் 3 அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ டைப்புங்கிற ஃபங்க்ஷன் தான் பார்த்தீங்கன்னா பைத்தான்ல இருக்கக்கூடிய வேரியபிள்ஸோ இல்லை ஆப்ஜெக்டோ அது என்ன டைப் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக டைப்புங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து டப்பிள் மை டப் 3 அப்படிங்கிற வேரியபிள் பார்த்தீங்கன்னா என்ன டைப்னு பார்த்தீங்கன்னா டப்பிள்ங்கிற டைப் அப்படிங்கறத நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்ப டப்பிள்ங்கிற ஃபங்க்ஷன் வச்சும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டப்பிள் வேரியபிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கீங்க. தென் கிரியேட்டிங் சிங்கிள் எலிமெண்ட் டப்பிள்.
கிரியேட்டிங் சிங்கிள் எலமெண்ட். அதுக்குள்ள ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா my tuple 4 equal to 10 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ my tuple equal to 4 my tup 4 equal to 10னா 10ங்கிற ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம், டைப் ஆஃப் my tup 4னு கொடுத்திருக்கேன். டப் 4னு கொடுக்கறப்போ நமக்கு என்னன்னு ரிட்டர்ன் பண்ணுது, இன்ட்னு மட்டும் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ டப் 4ல நமக்கு ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கு. ஸோ அது வந்து நமக்கு என்னன்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கு, இன்டீஜர் டைப் அப்படிங்கறத நமக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. இதுவே மை டப் 5 ஈக்குவல் டு 10 கமா அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதைய டைப் மை டப் 5ன்னு நான் டைப் கேட்கிறப்போ நமக்கு என்னன்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கேன், டப்பிள்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். While creating a tuple with a single element, add a comma at the end of the element. Okay. In the absence of the comma, the Python will consider the elements as an ordinary data type, not a tuple. So creating a tuple with one element is called singleton tuple. இதுல நமக்கு ஒரு சிங்கிள் வேல்யூக்கு அப்புறம் ஒரு கமாவை வந்து நம்ம கொடுக்கறப்போ அது என்னவா கன்சிடர் பண்ணோம்னா டப்புள் டைப்பா நமக்கு கன்சிடர் பண்ணும். கமா கொடுக்காம சிங்கிள் வேல்யூவா நம்ம கொடுத்தோம்னா அது ஆர்டினரி டேட்டா டைப்பை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, தட் இஸ் டிஃபரண்ட். அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்சஸிங் வேல்யூஸ் இன் ஏ டப்புள். ஸோ டப்புள்லையும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கிறப்போ ஒரு எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நீங்கள் ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ இண்டெக்ஸ் வேல்யூவை எப்படி யூஸ் பண்ணுவீங்க, இப்போ வந்து டப் 1ன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள நான் எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், 12, 78, 91, தமிழ், தெலுங்கு, 3.14, 69.48ன்னு நமக்கு எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கு. பிரிண்ட் டப் 1ன்னு கொடுக்குறப்ப அது எல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இதுல பர்டிகுலரா ஒரு ஒன் ஆர் ஒரு எலமெண்ட் மட்டும் நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எப்படி கொடுக்கறதுனா டப் 1ல இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அண்ட் எண்டிங் இண்டெக்ஸ் வந்து கொடுக்குறோம். 2:5ன்னு கொடுக்குறேன். அப்போ செகண்ட் பிளேஸ்ல நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 91. 0th பிளேஸ்ல வந்து 12 இருக்கு, 1வது பிளேஸ்ல 78, 2வது பிளேஸ்ல 91, 3வது பிளேஸ்ல தமிழ், 4வது பிளேஸ்ல தெலுங்கு, 5வது பிளேஸ்ல 3.14 அண்ட் 6வது பிளேஸ்ல பாத்தீங்கன்னா 69.48 இருக்கு. பட் நம்மளோட ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 2, எண்டிங் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 5. ஸோ எண்டிங் இண்டெக்ஸ்ல இருந்து -1 நம்ம இது பண்ணிக்குவோம், n-1. ஸோ n-1னா 4. அப்ப 2 to 4ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் மட்டும் நமக்கு ரிட்ரீவ் பண்ணும். செகண்ட் பிளேஸ்ல 91 அண்ட் தேர்ட் பிளேஸ்ல தமிழ், ஃபோர்த் பிளேஸ்ல தெலுங்குங்கிறது மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்து ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிண்ட் டப் 1 ஆஃப் :5 எண்டிங் இண்டெக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கீங்க, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கல. இப்போ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கலன்னா 0ல இருந்து நமக்கு கன்சிடர் பண்ணும். அப்போ 0ல இருந்துன்னு பாத்தீங்கன்னா 12ல இருந்து கன்சிடர் ஆகுது. ஸோ 5th பிளேஸ்ல தெலுங்குன்னு இருக்கு. ஸோ தெலுங்கு வரைக்கும் நமக்கு என்ன பண்ணுது, பிரிண்ட் பண்ணுது. ஓகே, ஆக்சஸிங் ஃப்ரம் த ஸ்பெசிஃபைட் எலமெண்ட் அப் டு த லாஸ்ட் எலமெண்ட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா பிரிண்ட்ல டப் 1ல ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன், எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்கல. ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 4th பிளேஸ் பண்ணியிருக்கோம். 4th பிளேஸ்னா தெலுங்கு. எண்டிங் இண்டெக்ஸ் கொடுக்காதனால லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும். 3.14 அண்ட் 69.48 வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ஆக்சஸிங்ல ஸ்டார்டிங் இண்டெக்ஸும் கொடுக்கல, எண்டிங் இண்டெக்ஸும் கொடுக்கல, ஜஸ்ட் கோலன் மட்டும் கொடுத்தனா நமக்கு 0ல இருந்து லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் நமக்கு எல்லாமே பிரிண்ட் ஆயிடும். ஓகே, ஸோ அடுத்து அப்டேட் அண்ட் டெலீட் த டப்பிள்ஸ். எப்படி வந்து நமக்கு டப்பிள்ல இருக்கிற எலமெண்ட்டை ஆட் பண்றது, டெலீட் பண்றது, இல்ல ஆல்ரெடி இருக்கிற எலமெண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டப்பிள் இஸ் இம்மியூட்டபிள் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ இம்மியூட்டபிள்னா என்ன அர்த்தம், டப்பிள்ல இருக்கிற எலமெண்ட்டை cannot be changed அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி வந்து instead of altering values in a tuple, joining two tuples, deleting the entire tuple is possible. இது எல்லாமே நம்மளால பாசிபிளா செய்ய முடியும். எப்படி செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 2 டப்பிள்ஸை வந்து ஜாயின் பண்ணும். எப்படி ஜாயின் பண்றதுன்னு பாருங்க. டப்பிள் 1 ஈக்குவல் டு 2, 4, 6, 8, 10. தென் டப்பிள் 2ல பாத்தீங்கன்னா 3, 1, 3, 5, 7, 9 கொடுத்துருக்காங்க. டப்பிள் 3 ஈக்குவல் டு டப்பிள் 1 பிளஸ் டப்பிள் 2 பிரிண்ட் டப்பிள் 3ன்னு கொடுக்குறப்போ ரெண்டு எலமெண்ட்டும் டப்பிள் 1ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் டப்பிள் 2ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸும் நமக்கு என்ன ஆயிருக்கு, ஜாயின் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்படி நம்மளால ஜாயின் பண்ண முடியும், ரெண்டு டப்பிள்ஸ் ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி டப்பிள்ஸ்ல இருக்க எலமெண்ட்டை நம்ம டெலீட் பண்றதுக்கு டெல் டப்பிள் நேம்னு கொடுத்தோம்னா என்டையர் டப்பிள்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே நமக்கு டெலீட் ஆயிடும். ஓகே, இப்ப பாருங்க டப் 1 ஈக்குவல் டு
2 4 6 8 10 கொடுத்திருக்கோம். தென் அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாமே நமக்கு பிரிண்ட் ஆகும். 2 4 6 8 10ங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். டெல் டப் 1ன்னு சொல்லிட்டு திரும்பி பிரிண்ட் டப் 1ன்னு கொடுத்தோம்னா டெல் பண்றப்ப நமக்கு என்ன ஆயிடும், எல்லா எலமெண்ட்ஸுமே 2 4 6 8 9 10ங்கிறது 8 10ங்கிறது நமக்கு டெலிட் ஆயிடும். அப்ப திரும்பி அகைன் பிரிண்ட் பண்றப்ப நமக்கு எரர் மெசேஜஸ் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். நேம் டப் 1 இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிறது நமக்கு எரர் மெசேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அடுத்து tuple assignment. Tuple assignment is a powerful feature in Python. It allows a tuple variable on the left of the assignment operator to be assigned to the values on the right side of the assignment operator. Each value is assigned to its respective variables. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஏபிசின்னு இருக்கு, அண்ட் தென் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா 34 90 76ன்னு 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கு வந்து 34 வந்து அசைன் ஆகும், பிக்கு வந்து 90 அசைன் ஆகும், தென் சிக்கு வந்து 76. இது சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்லேயே நம்ம என்ன பண்றோம், மல்டிபிள் வேல்யூஸ்க்கு வந்து அசைன்மெண்ட் பண்றோம். இதுக்கு பேரு டப்பிள் அசைன்மெண்ட். ஓகே, பாருங்க இது மாதிரி கொடுக்கணும். பராந்தசிஸ்குள்ள ஏபிசி தென் ஈக்குவல் டு கொடுத்துட்டு பராந்தசிஸ்ல 34 90 76ன்னு கொடுத்தோம்னா ஏ ஈக்குவல் டு 34, பி ஈக்குவல் டு 90, சி ஈக்குவல் டு 76 அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ சேம் லைக் தட் நம்ம எக்ஸ்பிரஷனும் நம்மளால கொடுக்க முடியும். ஸோ எக்ஸ்பிரஷனா இப்போ எக்ஸுக்கு வந்து 2 பவர் 2, தென் ஒய்க்கு பார்த்தீங்கன்னா 5 டிவைடட் பை 3 + 4ன்னு கொடுத்துருக்காங்க. தென் இசட் வந்து 5 mod 2, தென் பி ஈக்குவல் டு என்ன வரும் 34 greater than 65ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு பிரிண்ட் பண்ணுறப்போ எக்ஸ் ஒய் ZP அப்படின்னு கொடுக்குறப்போ அதோட இது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 ஸ்கொயர் வந்து 4, தென் 5 டிவைடட் பை 3 + 4 வந்து பார்த்தீங்கன்னா 5.666667ன்னு வந்திருக்கு. தென் 5 mod 2 வந்து பார்த்தீங்கன்னா 1 ரிமைண்டர் வந்து நமக்கு 1, 34 greater than 65 வந்து ஃபால்ஸுங்கிறது நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி எக்ஸ்பிரஷனும் நம்மளால டப்பிள் அசைன்மெண்ட்ல பண்ண முடியும். In returning multiple values in the tuples, a function can return only one value at a time, but Python return more than one value from a function. Python groups some multiple values and returns them together. Okay, so நமக்கு வந்து நார்மலா ஒரு ஃபங்க்ஷன்ங்கிறது அட் அ டைம்ல ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். பட் பைத்தான் பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியும். ஓகே, சப்போ குரூப் ஆஃப் மல்டிபிள் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணணும், சேர்த்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னம்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு பாருங்க. ஸோ டெஃப் மின் மேக்ஸ் ஆஃப் என்னு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள ஏ ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் என், பி ஈக்குவல் டு மின் ஆஃப் என்னு கொடுத்து ரிட்டர்ன் ஏ கமா பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் நமக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கணும், நம்பர் வந்து டப்பிள் கிரியேட் பண்ணியிருக்காங்க. டப்பிள் நேம் இஸ் நம் ஈக்குவல் டு 12 65 84 1 18 85 99. மேக்ஸ் நம் கமா மின் நம் ஈக்குவல் டு மின் மேக்ஸ் ஆஃப் நம்மன்னு சொல்லியிருக்காங்க. மின் மேக்ஸ் ஆஃப் நம் அப்படின்னம்னா நமக்கு எந்த இது நமக்கு கால் ஆகும், மின் மேக்ஸ் ஆஃப் நம் வந்து ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஸோ ஃபங்க்ஷன் கால் ஆகிறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னங்கிறதுல நமக்கு இந்த டப்பிள்ஸ் எல்லாமே அசைன் ஆகுது. மேக்ஸ் ஆஃப் என்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் ஆஃப் என்னன்னா இந்த டப்பிள்ஸ்ல மேக்ஸிமம் என் இது நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99. ஸோ 99 வந்து ஏக்கு அசைன் ஆகும். அதே மாதிரி பிக்கு இல்லை டப்பிள்ஸ்லேயே இருக்கிறதுலே சின்னது பார்த்தீங்கன்னா 1, ஸோ 1ங்கிறது பிக்கு அசைன் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இது ரிட்டர்ன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 99ங்கிறது மேக்ஸ் நமக்கும் 1ங்கிறது மின் நமக்கும் நமக்கு ரிட்டர்ன் ஆகும். மேக்ஸிமம் வேல்யூ ஈக்குவல் டு மேக்ஸ் நம்மள நமக்கு என்னன்னு ரிட்டர்ன் பண்ணும், 99ங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். தென் மினிமம் வேல்யூ ஈக்குவல் டு மினிமம் மின் நம் அப்படிங்கிறது கொடுக்குறப்போ 1ங்கிறது நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ல நமக்கு 2 வேல்யூஸ் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்கு. அப்போ பைத்தான் பார்த்தீங்கன்னா அட் அ டைம்ல மோர் தென் ஒன் வேல்யூஸ் நம்மளால ரிட்டர்ன் பண்ண முடியும் யூசிங் டப்பிள்ஸ். அடுத்து nested tuples. In Python, a tuple can be defined inside another tuple called nested tuple. ஒரு டப்பிள்குள்ள இன்னொரு டப்பிள் வந்து கிரியேட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேரு nested tuples. ஓகே, இப்போ டாப்பர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு 4 டப்பிள்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. வினோதினி, சௌந்தர்யா, தரணி, சாய்ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு 4 டப்பிள்ஸ் வந்து இருக்கு. அப்போ ஒரு டப்பிள்குள்ள இன்னொரு டப்பிள் இருந்ததுன்னா அதுக்கு பேரு நெஸ்டட் டப்பிள்ஸ். அப்போ ஃபார் லூப்குள்ள ஐ இன் டாப்பர்ஸ் பிரிண்ட் ஐன்னு கொடுக்குறப்ப வினோதினி தனியா, சௌந்தர்யா தனியா, தரணி அண்ட் சாய்ஸ்ரீ தனியா நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் நெஸ்டட் டப்பிள்ஸ். தேங்க்யூ.